உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்கின்ற அந்த 2வது அடிதான் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு. இடுக்கண் களைவது நட்பு. இடுக்கண்ணா கஷ்டங்க, துன்பம். உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தா யாரு அதை சரி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு வயலும் சரி செய்ய மாட்டோம் சில பேர் சொல்றாரு. நாமே கஷ்டப்பட்டு முட்டி மோதனுமே தவிர யாரும் உதவ மாட்டாங்க. ஆனா ஒரு கால் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தால் அந்த கஷ்டத்தை வாய் விட்டு சொல்றதுக்காவது ஒரு நட்பு வேணும். அப்படிப்பட்ட நட்பை பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியசாலிகள். அப்படி கூட ஒருத்தருமே எனக்கு கிடையாதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா இட் இஸ் நெவர் லேட். ஒரு நல்ல தோழனை அல்லது தோழியை பெற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு தடையே அல்ல. இப்ப ஃப்ரெண்ட் இல்லைன்னா கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டை நீங்க தேடி பிடிச்சிக்கீங்கன்னா வாழ்க்கையை இனிமையாக்குகிற ஒரே ஒரு விஷயம் நட்பு மாத்திரம்தான். அதனாலதான் இந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடித்த திருக்குறள்னு ஒரு 50 திருக்குறள் இருக்கு. அதுல எனக்கு மிக மிக பிடித்தது இந்த குறள் தான். வள்ளுவர் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவது. போட்டுக்கொண்டிருக்கிற உடை, உடுக்கைனா ட்ரெஸ், போட்டுக்கொண்டிருக்கிற உடை கொஞ்சம் நழுவிருச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம்? நாம் யோசித்தோம், ஆஹா உடை நழுவி விட்டது, என்ன அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. இவ்வளவுலாம் யோசிச்சு நீங்க பிளாக் எல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. நீங்க என்ன ஏதுன்னு உங்கள் மூளை உணர்வதற்கு முன்பே கை போய் அந்த துணியை பற்றி கொண்டு எப்படி மானத்தை காப்பாற்றுகிறதோ அதே போல உங்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அந்த துன்பம் வந்து விட்டதுன்னு நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு முன்பே ஓடி சென்று உதவுகிற கைகள் ஒரு நண்பனுடைய கைகள் என்று சொல்லுவதுதான் இந்த திருக்குறள். இடுக்கண் களைவது நட்பு. என் ஃப்ரெண்டு போல யாரும் மச்சான் ஒருத்தர் தான் போறல. நான் எத்தனை இடங்கள்ல நாங்க பார்த்துருக்கோம் தெரியுமா? ஒரு திருமணம் நடக்குங்க, திருமணத்துக்கு முதல்ல உறவுக்காரங்களை தான் கூப்பிடணும். அதுதான் சம்பிரதாயம், சாங்கி. அதுதான் உறவுக்காரங்களை ரொம்ப நல்லவங்க, வணங்கத்தக்கவர்கள். ஆனா எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிதானே? நீங்க பத்திரிக்கையில பேர் போடுறீங்க தானே, அதுல யாரோ ஒரு சித்தப்பா இல்ல ஒரு பெரியப்பா பேரை கொஞ்சம் கம்மியா போட்டுட்டீங்கன்னு வைங்க, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அநேகமா கல்யாணம் நடக்காது. அப்புறம் நீங்க அந்த இன்விடேஷன் எடுத்து கூப்பிட போகணும். நீங்களும் உங்க வீட்டுக்காரம்மாவும் போகணும். நீங்க போற போது அவங்களும் அவங்க வீட்டுக்காரம்மாவும் இருக்கிற நேரமா நீங்க போகணும். அதுல ஒருத்தர் இல்லைன்னு வைங்க, திரும்ப போகணும். அப்படி போய் கூப்பிட்டு ஒரு தட்டை வச்சு வரிசையை வச்சு அவர் பாப்பாரு, அன்னைக்குதான் முக்கியமான வேலை இருக்கு பாக்குறேன் அப்படின்பாரு. நீங்க அவர் வரணுமேனு பக்கு பக்கு பக்குன்னு நீங்க காத்திருப்பீங்க. அப்படியே வந்தாலும் ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, எங்க நாத்தனார் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போனேன், நான் தான் வடை சட்டியில நின்று அத்தனை பேருக்கு வடையை சுட்டு சுட்டு போட்டேன்னா எனக்கு 300 ரூபாயில ஒரு புடவை எடுத்து கொடுத்தாளேம்மா எங்க நாத்தனார். மறக்கவே முடியாதுருச்சு. நான் சொன்னேன், அப்படியாங்க, என்னங்க இப்படி செஞ்சுட்டாங்க உங்க நாத்தனாரு? கல்யாணம் எப்ப நடந்தது? போன மாசமா? இல்ல போன வருஷமா? அதெல்லாம் இல்லை. எப்பங்க கல்யாணம் நடந்தது? அதாச்சும் 20 வருஷம். இந்த படையப்பா படத்துல நீலாம்பரி கேசட்டை போட்டு 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 பார்த்துக்கிட்டே இருக்குமே, அது மாதிரி 20 வருஷமா அந்த அம்மா வடச்சட்டி மறக்கல, 300 ரூபாய் புடவையும் மறக்கல. உறவுகளுக்குள்ளே இந்த மாதிரியான சில நெருடல்கள் இருக்கும். உறவுன்றது அப்படித்தான். அதையும் தாண்டி உறவுகளை பேண வேண்டும். ஆனா அது இருக்கும். இதுவே இவ்வளவு இந்த உறவுக்காரங்கள்லாம் கூப்பிட்டு நீங்க டயர்டாகி திடீர்னு கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி ஞாபகம், ஐயோ என் ஃப்ரெண்டை கூப்பிடவே இல்லையே, உடனே போன் அடிச்சேன், மச்சான் எங்கடா இருக்க நீ? நான் எங்கடா இருப்பேன், ராத்திரி 9 மணி வீட்டில் தான் இருக்கேன். ஏய் இப்போ வரேன்டா. எதுக்குடா வர? ஏய் கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிட விட்டு போச்சுடா. நீ ஒன்றும் வந்து கூப்பிட வேணாம், சொல்லிட்டல்ல, நாளைக்கு ஆளா நான் தான் வருவேன்னு சொல்லுகிறவன் யாரோ அவன் தான் நண்பன்.
சில திருமணங்கள உறவுகள்லாம் அங்கங்க முறைச்சிட்டு நிற்கும். இந்த ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன் பெரிய பணக்காரனா இருப்பான், அவன் பெரிய மில் ஓனரா இருப்பான். அவன் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சாம்பார் வாளியோட திரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு சோறு இருக்கா இல்லையான்றது அவனுக்கு கவலை இல்லை. எந்த பந்தியில் அவனுக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்றது கவலை இல்லை. என் ஃப்ரெண்டு நான் வந்து நிக்கிறான் பாருங்க, அதுதான் நட்பு. இதுதான் பெண்களுக்கு கூடுதலான விஷயம் என்னன்னா, திருமணமாகி வந்த பிறகு நிறைய தோழிகளை இழந்து விடுவார்கள், கான்டாக்ட்லயே இருக்க மாட்டாங்க. ஆனா எத்தனை காலம் கழித்து பார்த்தாலும், ஏய் கோமதி நீயோடு என்னுடைய முடியெல்லாம் கொட்டிருச்சுன்னு போய் ஒரு தழுவிக்கிற போது அப்ப மனசுக்குள்ள சில பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்குமே, அதற்கு ஈடு இணை உண்டா? வாழ்க்கையிலே அடைவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நட்பு. அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, ஒரு கஷ்டம் வந்தா நீ கவலைப்படாதரா. ஏன்னா எப்படி நழுவுகிற உடையை கை போய் பற்றுகிறதோ அது போல வருகிற துன்பத்தை களைகிறவன் உன்னுடைய நண்பன் என்று வள்ளுவர் சொன்ன அந்த உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவது நட்பு என்கின்ற அது இந்த சொற்றொடர் தான் இன்றைக்கு நான் தலைப்பாக தேர்ந்தெடுத்திருக்கேன். தலைகி ராணின்னு ஒரு கதை, ரொம்ப பேசிக்கா. அந்த கதை என்னன்னாக்கா, ஒரு தாத்தா ஸ்ரீரங்கத்துல ரொம்ப நாளா என் வீட்டுல புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாருமே அவரை நம்பல. தலைமுறையா எங்க அப்பா சொல்லியிருக்க, எங்க அப்பா தேடினாரு, எங்க தாத்தா தேடினாரு, நானும் புதையலை தேடி கண்டே அடைவேன்னு இருக்காரு தாத்தா. தாத்தாவோட பையன் சென்னையில செட்டில் ஆயிட்டாரு. தாத்தாவை கூப்பிடுறாரு, வந்துருங்கப்பா, இங்கேப்பா தனியா இருந்து கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, தனியா இரு. அப்படி கூப்பிடுற மகன்களே குறைவு. அவர் கூப்பிடுறாரு, தாத்தா போக மாட்டேங்கிறார். இங்க புதையல் இருக்குடா, அதை கண்டுபிடிச்சு தான்டா நான் போவேன். புதையலை பத்தி ஒரே ஒரு க்ளூ தான் இருக்கு. க்ளூனா தெரியல, நமக்கு ஒண்ணுதான் இருக்கு. எங்க புதையல் இருக்குன்றதுக்கு ஒரே ஒரு க்ளூ தான் இருக்கு. தலைகி ராணி அப்படின்னு ஒரு கவர்ல எழுதி போட்டிருக்காரு. அதை இவர் தாத்தா வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆளை வரவழைச்சு அவருடைய உதவியோட வீட்டெல்லாம் தோண்டி ஒரு பொட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. தாத்தா குதிக்கிறார், சொன்னேன்ல புதையல் இருக்கு, நான் சொன்னேன்ல புதையல் இருக்கு. அந்த பொட்டிக்குள்ள தங்கமோ இருக்கும், வைரமோ இருக்கும், வைடூரியமோ இருக்கும், காசா இருக்கும். திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை பொட்டியில், எல்லாம் செங்கல் மண்ணு. ஒரே ஒரு கவர் இருக்கு, பழையகால கவர், அதில் ஒரு ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கு, ரொம்ப பழையகால ஸ்டாம்ப்பு. அவசரமா கவரை திறந்து பார்த்தா ஒரே ஒரு லெட்டர் மாதிரி ஒன்றுத்துல எழுதிருக்கு, தலைகீழ் ராணி. தலைகீழ் ராணினா என்ன? ஏதாவது ஒரு ராணியை தலைகீழா வீட்டில் புதைச்சு அவளோட நகையெல்லாம் இருக்கா? எவ்வளவு தேடி பார்த்துட்டாரு, ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் தாத்தாவுக்கே மனம் வெறுத்து போச்சு. அப்படிதானங்க இருக்கும். சே விடுறா கழுது. சிலதெல்லாம் எவ்வளவு தேடினாலும். உங்க வீட்டில் ஏதாவது தேடி இருக்கீங்களா நீங்க? என்னங்க காஞ்சிபுரத்தில் இவ்வளவு நல்ல மக்கள் வாழ்கிறார்கள், வீட்டில் கூட தேட மாட்டீங்களா? நான்லாம் ஒத்த சாக்ஸை 1 மணி நேரம் தேடின ஆளு. ஏன்னா ஒரு சாக்ஸ் 2 சாக்ஸும் தொலைஞ்சா பரவாயில்ல, கழுதன் புதுசு வாங்கிடுவோம். ஒரு சாக்ஸ் மட்டும் தொலையும் பாருங்க, எரிச்சலும் இருக்கும். 1 மணி நேரம் தேடி கடைசியில் கடுகு டப்பாக்கு பின்னாடியில இருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். தேடுவதற்குன்னு சில விதிகள் இருக்கு. என்னன்னா, ஒரு பொருளை காணும் தேடுறீங்கன்னு வைங்களேன், அதையே தேடிட்டு இருக்க கூடாது. இன்னொரு பொருளை நீங்க தொலைக்கணும், தொலைச்சு அதை தேடணும். அதை தேடுற போது முன்னால தொலைஞ்சு போனது கிடைக்கும். அப்புறம் அவசரத்துக்குன்னு சில பொருட்களை பத்திரமா வச்சிருப்பீங்கல்ல. பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாம் ஒரு ஹேண்ட்பேக் இல்லாமல் ஒரு பெண்ணை கூட உங்களால் பார்க்க முடியாது. அங்கே இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் சொல்ற, ஹேண்ட்பேக்கை திறந்து பார்த்துடாதீங்க. ஒன் இஸ் இட் இஸ் நாட் டீசென்சி. 2வது, திறந்து பார்த்தா உங்களுக்கு இதய அதிர்ச்சி வந்துடும். ஏன்னா அந்த ஹேண்ட்பேக்கை நீங்க அகழ்வாராய்ச்சி பண்ணா மொகஞ்சதாரோ ஹரப்பா கீழடி இதை விட அதிகமான வயதான பொருட்கள் அந்த ஹேண்ட்பேக்கில் இருக்கும். பெண்கள் என்ன செய்வாங்க, அவசரத்துக்கு இருக்கட்டும்னு ஒரு 4-5 பொட்டு, ஒரு 7-8 ஹேர் கிளிப்பு, ஒரு 10-15 ஹேர் பேண்டு, அப்புறம் ஏதோ ஒரு வீட்டில் போகும்போது வெத்தலை குங்குமம் கொடுத்துருப்பாங்க அது. அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 50 மாத்திரை வச்சிருப்பாங்க. 50 மாத்திரையுமே எக்ஸ்பயர் ஆகி 7 வருஷம் ஆயிரும். அப்புறம் ஒரு 15 கர்ச்சீஃப் இருக்கும். அவசரத்துக்கு கர்ச்சீஃப் எடுத்துக்கூடும். பேகை தேடுவாங்க பாருங்க.
அப்புறம் சில பெண்கள் வந்து செல்போனை ஹேண்ட்பேக்கில் வைப்பீங்களா? ஏன்னா நமக்கு வந்து புடவை கட்டினா இல்லை சல்வார் இருந்தால் பெரும்பாலும் நமக்கு பாக்கெட் இருக்காது, ஆண்களுக்கு அந்த பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. சிலதெல்லாம் ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுருக்கோம். கத்து கத்து கத்துன்னு செல்ஃபோன் அடிக்கும். இந்த பேக்கை திறந்து செல்ஃபோனை கண்டுபிடிக்க அவங்க எடுத்துக்க நேரம் இருக்கு. மாதிரி அகழ்வாராய்ச்சியில கிடைக்காத விஷயங்களை கூட கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி வந்திருக்கு. தாத்தா அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தெரிந்த ஒரு வெள்ளைக்காரரை தான் கூப்பிட்டுருக்காரு. அந்த வெள்ளைக்காரரு தேடி பார்த்துட்டாரு, பொட்டி கிடைச்சிச்சு. ஆனால் பொட்டிக்குள்ள ஒரு ஐஸ்வர்யம் இல்லை, ஒரு கவர் இருக்கு, தலைகீழான்னு. தாத்தாக்கு வெறுத்து போச்சு. விடுறா, இனிமேல தேடினா கிடைக்காதுறான்னு அந்த கவரை கிழிச்சார். வாசல் அப்பதான் அந்த குப்பை வண்டியை ஓட்டுகிற சகோதரர் போயிட்டு இருக்காரு. அதுல தூக்கி போட்டார். தூக்கி போட்டுட்டு மகன்கிட்ட சொன்னாரு, நான் கிளம்பி வந்துடுறேன்ப்பா சென்னைக்கு, இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன், இந்த வீடு எப்படி வேணா போகட்டும்னு சொல்லி கிளம்பி சென்னைக்கு போயிட்டார். அந்த வெள்ளைக்காரர் கிளம்பி அவரோட ஊருக்கு போயிட்டு இருக்காரு. பாதி வழி போகும்போது வெள்ளைக்காரருக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்து, எப்பவுமே நமக்கு ஐடியாவில் லேட்டாக தான் வரும். திடீர்னு ஐடியா வந்தது. தலைகீழ் ராணின்னு எதை சொன்னாங்க? அந்த கவர்ல ஒரு ஸ்டாம்ப் இருந்தது இல்ல, அந்த ஸ்டாம்ப்ல என்ன படம் இருந்தது? நல்லவேளை அவர் போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அந்த போட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஸ்டாம்ப் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வெளியிடப்பட்ட ஒரு ஸ்டாம்ப். எப்போ? பிரிட்டிஷ்காரன் காலத்தில். பிரிட்டிஷ்காரர் காலத்தில் அங்கே அப்போ இருந்த எலிசபெத் மகாராணியனுடைய படத்தை ஸ்டாம்பா ஒட்டியிருக்காங்க. பட் அந்த ஸ்டாம்ப் வந்து இட்ஸ் a wrongly printed stamp. தலைகீழா ராணியோட படத்தை ஸ்டாம்பில் அவங்க பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அதை பிரிண்ட் பண்ண ஆளுங்க அவங்க என்ன தண்டனை கொடுத்தாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு 10 ஸ்டாம்ப் போன உடனே நிறுத்திட்டாங்க. அந்த 10 ஸ்டாம்ப் வந்திருக்குல்ல, அது அந்த கவர்ல ஒட்டி இருக்கு. உண்மையில ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தவறாக அச்சிடப்பட்ட தபால் தலைகளுக்கு என்று ஒரு பெரிய சந்தை இருக்கிறது. இன்னைக்கு அந்த ஸ்டாம்ப் இருந்தா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதை வாங்குவதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள். ஸோ இவருடைய புதையல் தங்கம், வைரம், வெள்ளி, காசு கிடையாது, அந்த ஸ்டாம்ப் தான் புதையல். இதை வெள்ளைக்காரர் கண்டுபிடிச்சு தாத்தாக்கு போன் பண்ணி சொல்றாரு, அந்த குப்பை வண்டியை பிடிங்க என்று சொல்றாரு. குப்பையை எடுத்து செல்கிற சகோதரர்கள் வந்தா பெரும்பாலும் யாரும் அவங்கள ரொம்ப மரியாதை கொடுக்க வேண்டிய வேலையை அவர்கள் செய்கிற. அவரை போய் குப்பைக்காரன்னு சொல்லுவாங்க. குப்பையை போடுறவன் தான் சாமி குப்பைக்காரன், குப்பையை கிளீன் பண்றவங்க குப்பைக்காரங்க கிடையாது. ஆனா நாம என்ன சொல்லுவோம், குப்பையை கிளீன் பண்றவங்கள குப்பைக்காரர் வந்துட்டாருமோ. அவருக்கு பெரிய மரியாதையை ரொம்ப யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த தாத்தாவோட கார் டிரைவர், தாத்தாவுடைய மகன், அந்த வெளிநாட்டு அமெரிக்கர், ஊரே ஒரு குப்பைக்காரரை தேடி போனது அப்படின்னு சொல்லி சுஜாதா கதையை முடிச்சிட்டார். இதோட கதை முடிஞ்சு போச்சு. இந்த கதையை நான் வேறு ஒரு புத்தக கண்காட்சியிலே சொன்னேன். விமலா ரோஸ் சொன்னாங்க, அந்த கதையை நான் கேட்டுட்டு என் பிள்ளைங்க, அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட சொன்னேன், இந்த கதை எப்படி முடிந்தால் உனக்கு பிடிக்கும் என்று இவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த 2 பிள்ளைங்களும் யோசிச்சு சொல்லிச்சான், அந்த குப்பைக்காரர் வந்து ரொம்ப நல்லவர், அவர் வண்டியை நிறுத்தி ஒவ்வொரு பேப்பரா எடுத்து பார்த்து இந்த கவரை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த கவர் கிழிஞ்சதே தவிர ஸ்டாம்ப் கிழியல, ஸ்டாம்ப் பத்திரமா கிடைச்சிருச்சு. குப்பைக்காரர் அந்த சகோதரர் அதை திருப்பி கொடுத்து விட்டார். தாத்தா அதை விற்று நிறைய காசு வந்தது. அந்த காசுல கொஞ்சத்தை அந்த குப்பைக்காரருக்கு கொடுத்தார், கொஞ்சத்தை மகனுக்கு கொடுத்தார், கொஞ்சத்தை தான் வச்சுக்கிட்டார். வயசானவங்களும் கொஞ்சம் காசு நீங்க வச்சுக்குங்க, எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் காசை தான் வைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லிச்சான். மறக்காமல் இதை கண்டுபிடிக்க உதவிய அந்த வெளிநாட்டுக்காரர் இருக்கல்ல, அவருக்கும் ஒரு ஷேர் கொடுத்தாருமா, இப்படித்தான் இந்த கதை முடியணும்னு அந்த குழந்தைகள் சொன்னதாக விமலா ரோஸ் என்னிடம் சொன்னார். நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு கதையை எழுதுவது கஷ்டம், எழுதப்பட்ட கதையை சொல்லுவது, அதுவும் சுஜாதா இந்த கதை எழுதி 40 வருஷம் ஆயிருக்கும். 40 ஆண்டுகள் கழித்து ஒரு கதையை சொல்லும் போது சில ரொம்ப பழசா இருக்கும், பொருத்தமே இருக்காது நம்ம வாழ்க்கைக்கு. ஆனா 40 ஆண்டுகள் ஆகியும் கூட பழையதாக போகாத ஒரு கதையை எழுதிய எழுத்தாளர்கள் இந்த தமிழ் மண்ணிலே இருந்திருக்கிறார்கள் என்பதை கொண்டாடத்தான் இந்த புத்தக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கதையை சொல்லி புரிவது கஷ்டம்,
அதை விட கஷ்டம் என்னன்னா, இந்த தலைமுறை குழந்தைகள் அந்த கதையை கேட்டு இந்த கதை இப்படித்தான் முடியணும்னு ஒரு சரியான முடிவை கொடுக்கிறார்கள் என்றால் அதுதான் புத்தக திருவிழாக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று நான் நினைத்து உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன். சரி, சிவகாமி சபதம் திரும்ப வந்துடலாம். பரஞ்சோதி என்ன பண்ணாரு? வேலை எடுத்து யானையை செயலிழக்க செய்தார். வேல் மிகச்சரியாக யானையின் மீது பாய்ந்தது. சிவகாமி என்கின்ற ஒரு நடன கலைஞரினுடைய உயிர் பிழைத்தது. இதுக்கு பிறகு இந்த சம்பவத்தை அப்போது அரசராக இருந்த மாமல்லரினுடைய தகப்பனார் கேள்விப்படுகிறார். நரசிம்மவர்ம பல்லவரும், அவர் தான் மாமல்லன், அவரும் பக்கத்தில் இருக்கார். மகேந்திரவர்ம பல்லவர் தந்தை, நரசிம்மவர்ம பல்லவர் மகன். இந்த 2 பேரும் தான் காஞ்சி மாநகரத்தை ஆண்ட மாபெரும் சக்கரவர்த்திகள், பல்லவ குலத்தை சேர்ந்தவர்கள். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே அப்போது இளைஞனாக இருந்த நரசிம்மவர்ம பல்லவர் சொன்னாரா, ஆகா, அந்த பரஞ்சோதி பார்க்க வேண்டுமே. ஒரு சின்ன பையன் ஒரு வேலை எடுத்து ஒரு யானையையே எரிந்திருக்கிறான் என்றால் அவன்தான் என்னுடைய நண்பன் என்று என்னுடைய மனம் சொல்லுகிறது அப்படின்னு தேடி பிடிச்சு பரஞ்சோதியும் நரசிம்மவர்ம பல்லவரான மாமல்லரும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள். இவர் அரசரானார், இவர் சேனாதிபதியானார். இவங்க 2 பேர் தான் இந்த காஞ்சிபுரத்திலிருந்து படையெடுத்து போய் இந்த காஞ்சிபுரத்தையே அழித்து ஒழித்த புலிகேசியினுடைய செருக்கை அடக்கி வாதாபியை வெற்றி கொண்டு வெற்றியோடு காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வந்த இந்த 2 பேரும் மிகச்சிறந்த நண்பர்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்தவர்கள் என்பது சிவகாமியின் சபதத்திலிருந்து தெரிகிறது. அந்த பரஞ்சோதி தான் பின்னாளிலே சிறுத்தொண்ட நாயனாராக மாறி இறைவன் கேட்டார் என்பதற்காக பிள்ளைக்கரியை கொடுத்து சிவத்தொண்டராக மாறினார். இப்படி இந்த காஞ்சிபுரத்துக்கு அவ்வளவு வசீகரமான கதைகள் எவ்வளவு இருக்கு. யுவான் காலடி வைத்த மண் இந்த காஞ்சி மாநகரத்தினுடைய மண். இன்னைக்கு எவ்வளவு ஊர்ல இருந்து எவ்வளவோ அறிஞர்கள்லாம் வராங்க. ஆனா முதலாக இந்தியாவை தேடி வந்த மாபெரும் அறிஞரான யுவான் காஞ்சி மாநகருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இங்கே வந்து இங்கே இருக்கிற கல்விச்சாலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு போயிருக்கிறார் என்றால் இந்த காஞ்சிபுரத்தினுடைய சிறப்புக்கு அதைவிட வேறு என்ன மதிப்புரையை நாம் கொடுத்து விட முடியும்? ஏன் நட்பு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை? ஏன் தேவை? நட்பு என்பது 10 விரல்கள் 10 கைகள் ஒரே தட்டில் பசியாறுகிற அற்புதம் தான் நட்பு. அப்படிதானே? உங்களுடைய இளமை பருவம் ஞாபகம் இருக்கா? என்ன நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, அவங்களுக்கு நல்லா புரியும் நான் சொல்றது. கொஞ்சம் வயசானவங்க இருக்கீங்க, ஆனாலும் எல்லோரும் இளமையாக காட்சி தருகிறீர்கள் காஞ்சிபுரத்தில். அந்த காலேஜில் படிக்கிறப்போ, ஸ்கூல்ல படிக்கிறப்போ, ஹாஸ்டல்ல படிக்கிறப்போ நமக்குள்ள வித்தியாசங்களே இருந்ததில்லை. அப்படித்தானே? ஒரு நண்பனை நமக்கு பிடித்தது என்றால் அவன் என்ன மதம், அவன் என்ன சாதி, அவன் பணக்காரனா, அவன் ஏழையா, நீங்களாம் அந்த இதுவா, நீங்களா, இப்படிலாம் நம்ம கேட்டிருக்கோமா? ஒரு சாப்பாடு என்று வந்தால் 10 கைகள் அந்த தட்டிலிருந்து எடுத்து உண்டு வாழ்ந்த காலம்தான் நம்முடைய கல்லூரி காலமாக இருந்திருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த நட்பு நமக்கு கொடுத்த மகிழ்ச்சி. நண்பன் நமக்காக எந்த அவமானத்தையும் தாங்கிப்பான். அதை பார்த்துருக்கீங்களா நீங்க? நண்பன் நமக்காக எந்த அவமானத்தையும் தாங்கிப்பான். பட்டிமன்றத்தில் என்னோடு எப்போதும் எதிரணியிலே பேசுகிறாரே பட்டிமன்றம் ராஜா, அவர் நல்லவேளை அவர் இன்னைக்கு வரல. அவர் ரொம்ப சுவாரஸ்யமா அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை சொல்லுவார். அவர் ரொம்ப எளிமையான குடும்பத்திலிருந்து, ஒரு கிராமப்புறத்திலிருந்து வந்து இன்றைக்கு பட்டிமன்றங்களை கோலோச்சுகிற ஒரு இடத்துக்கு தன்னுடைய முயற்சியாலும் உழைப்பாலும் தன்னுடைய நகைச்சுவை உணர்வாலும் வந்தவர். ஆனால் ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை தான். அவருக்கு திருமணத்துக்கு நாள்லாம் குறிச்சிருக்காங்க. அப்போ இப்போல்லாம் திருமணம்னா என்னென்ன பண்ணுறாங்க? ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் உங்கள் ஊரில் வந்துருச்சா வரலையா? நீங்கள் வந்துருச்சா? ஒரு தம்பி வந்துருச்சுன்றார், அவரே எடுத்துருப்பார் அநேகமாக. கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுத்தால் பரவாயில்லைங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அட மக்கா, நீ ஃபோட்டோ எடு, எதுக்கு ட்ரெயின் முன்னாடி போய் எடுக்கிறேன்? அதில் ஒருத்தர், அந்த அம்மா கொஞ்சம் பருமனாக இருக்குது, ஒன்றும் தவறு இல்லை, நான் பாடி ஷேமிங்லாம் பண்ணல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அந்த அம்மா கொஞ்சம் அப்படி இருக்கு. இந்த ஃபோட்டோகிராஃபர் சும்மா இல்லாமல் தம்பி அவங்கள தூக்குங்கன்னு. எதுக்கு? ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு.
அவர் சொன்ன உடனே வீரம் அவருக்கு வந்து தூக்கினாரு. 2 பேர் இதில் நிற்கிறாங்க, போட்டில் நிற்கிறாங்க. இந்த அம்மாவை தூக்கின உடனே போட்டு கவுந்து பொண்ணு மாப்பிள்ளைய உள்ள விழுந்து, இவங்க விழுந்த வேகத்தில் கேமராக்காரரையும் பிடிச்சி இழுத்து, அப்புறம் அந்த திருமணம் நடந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த திருமணத்துக்கு முந்தின நாள் டான்ஸ் வேற வைக்கிறாங்க. இப்போ ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் டான்ஸ் ஆடு, எல்லா பாட்டியும் டான்ஸ் ஆடுது, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா ஆடல தப்பு ஒன்றும் இல்லையே, நடனன்றது எல்லாருக்கும். ஆனால் ஒரு திருமணமே நின்று போச்சு. ஏன்னா அந்த கல்யாண பொண்ணு வந்து அந்த அந்த திருமணம் செய்து கொள்ள போகிற இளைஞருக்கு அவ்வளோ டான்ஸ் ஆட வரலைங்க. அது இயல்பு தானங்க, ஒருத்தருக்கு வரும் ஒருத்தருக்கு வராது. அந்த இளைஞருக்கு வரல, அந்த பொண்ணு நல்லா ஆடுது. அது பொறுத்து பார்த்தது இந்த ஆள் சரியாக ஆடலைன்னு வேற ஒரு நண்பரோடு நடனம் இவர் கல்யாணத்தை நிறுத்திட்டார். அதுக்கு பிறகு திருமணத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இவர் சாரோட வீட்டு திருமணத்தில் என்னன்னாக்க, அப்பெல்லாம் கார்லாம் கிடையாது, ரொம்ப ரேராக தான் யாராவது கார் வச்சிருப்பாங்க. அந்த தெருவில் கார் போனாலே 7-8 பிள்ளைங்க பின்னாடியே ஓடு. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இங்கே இப்போ இருக்கிற பசங்கள்ட்டலாம் சொன்னால் நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க. ஒரு கார் போனால் நீ பின்னாடி ஓடி இருக்க, நீ உன் ரேஞ்ச் அவ்வளவுதானா? காரை விடுங்க, இந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு அவர் சைக்கிள் எடுப்போமே, ஞாபகம் இருக்கா? என்னங்க நீங்களாம் சொந்தமாகவே சைக்கிள் வாங்கி கற்றுக்கிட்டீங்களா? நாங்கள்லாம் அவர் சைக்கிள் வாங்கிதான். அது 1 ஹவருங்க. 1 ஹவரில் எவ்வளோ பேர் இப்போ சைக்கிள் கற்றுப்போன்னு நினைக்கிறீங்க? 12 டிக்கெட்டு கற்றுக்கணும். அதில் சொல்லித்தரத்துக்கு அது ஒரு 2 அண்ணாவோ 2 அக்காவோ இருப்பாங்க. அவங்க தள்ளுவாங்க. நம்ம 5 நிமிஷம் தான் ஒருத்தருக்கு டைமு. இறங்க அடுத்த வேணும். ஏன்னா எல்லாரும் ஜாயிண்டாக பணம் போட்டு அவர் சைக்கிள் எடுத்திருப்போம். அதில் இப்போ என்னோட டேர்ன் இருக்குது, இனிமேல் வரலன்னு வச்சுக்க. என் டேர்ன் இன்னும் வரல. இப்போ வெற்றி செல்வி, என் ஃப்ரெண்டு வெற்றி செல்வியோட டேர்ன் வந்துருச்சு. உடனே வெற்றி செல்வி உட்காந்து வச்சு அந்த 2 அக்கா தள்ளும். அப்போ நான் என்ன செய்யணும்? நியாயம் சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்? நான் நிற்கணும் தானே, ஏன்னா என் டேர்ன் இல்லை. எல்லோரும் தலைதறிக்க பின்னாடியே ஓடுவோம், ஞாபகம் இருக்காங்க? நம்ம டேர்ன் இல்லையோ தலைதறிக்க பின்னாடியே ஓடுவோம். அந்த 1 ஹவர் ஓடின ஒரே தலைமுறை நம்முடைய கடைசி தலைமுறை மாத்திரம்தான். சைக்கிளுக்கு பின்னாடியே ஓடின ஆட்கள் நாம, காருக்கு பின்னாடி ஓடுறதுல ஒரு அதிசயமும் கிடையாது. இப்போ திருமணத்துக்கு இவர் காரில் ரொம்ப கிடையாது. இவருடைய நண்பர் ஒருத்தர் வசதியானவர், அவர் பேர் அண்ணாமலை. அவருக்கு சொந்தமாக கார் வச்சிருந்தார். அவர் சொல்லியிருக்காரு, மாப்பிள்ளை நீ கவலைப்படாதா, நான் கல்யாணத்துக்கு காரை கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி காரை கொண்டு வந்துட்டார். ஒரு அம்பாசிடர் காரில் எவ்வளவு பேர் ஏறி இருப்போம்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கெல்லாம் அங்கே ஒரு காரில் 4 பேர் தாங்க போக முடியுது. இன்னும் சீட் பெல்ட் போலன்னு சில கார் நகர மாட்டேங்குது. 4 பேர், அதிகமாக போனால் 5 பேர். அன்னைக்கு ஒரு அம்பாசிடர் கார்லேருந்து ஒரு 24 பேர் இறங்கின கதையெல்லாம் நம்ம ஊரில் உண்டு. எப்படித்தான் ஏறினாங்கன்னு தெரியும். டிக்கிலேருந்து 3 பார்ட்டி இறங்கி வரும். ஏகப்பட்ட பேர் காரில் ஏறி, மாப்பிள்ளைக்கு மட்டும் முதல் சீட்டுனா, அவர் அன்னைக்கு மாப்பிள்ளை இல்லை, அதனால அவருக்கு மட்டும் அலுங்காம கார்லேருந்து இறங்கின உடனே அது கார்லேருந்து இறங்கின சந்தோஷத்தில் எல்லாம் மண்டபத்துக்குள்ளே போயிருச்சு. உடனே இவர் கார் ஓட்டி என்ன செஞ்சிருக்காரு, அவர் காரை நிறுத்திச்சு. நாம தான் செல்ஃப் டிரைவ். அவர் கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. எல்லாம் இறங்கி போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு மாலை பின்னாடி டிக்கியில் இருக்கு, யாருமே எடுக்கல. எல்லாரும் உள்ள போன உடனே இவருடைய அப்பா, ராஜா சாருடைய அப்பா, மாலை எங்கடா, மாலை எங்க, இப்படிதான் ஒருத்தர் கேட்டுப்போம்ல. நாம போய் நம்ம மறந்துட்டோம்னு நம்ம என்ன செய்ய, ஒன்று தானே கொடுத்தேன், நான் ஒன்று தானே கொடுத்தேன். இப்படி போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க, காருடைய பின் அந்த டிக்கியில மாலை இருக்கு. உடனே சார், ராஜா சாருடைய அப்பா, யாருடா அந்த டிரைவர், அவனை கூப்பிடு. அறிவு இருக்கா அவனுக்கு? மாலையை கூட எடுக்காம, அவர் தான் கார் ஓனரு. இவங்க அப்பா என்ன நினைச்சிட்டாங்க, ஏதோ வாடகைக்கு கார் பிடிச்சு அவர் கார் ஓட்டி நினைச்சு, எல்லாரும் இறங்கி நீ மாப்பிள்ளை மாதிரி இறங்கி வந்துடுவா, போய் எடுத்துட்டு வா மாலை. உடனே ராஜா சாருக்கு திக்கு இந்த ஐயோ இருக்கிறதே ஒரு கார், அவனு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த நேரத்தில் அந்த நண்பர் தான் அந்த கார் ஓனர் என்பதையோ அல்லது அந்த ஊரிலே கார் வைத்திருக்கிற 1-2 ஆட்களில் அவர் ஒருவர் என்பதையோ வெளிக்காட்டி இருந்தால் யாருக்கு அந்த இடத்துல கஷ்டமா இருக்கும்? மாப்பிள்ளைக்கு கஷ்டமா இருக்கும். அதனால அந்த நேரத்தில் தன்னை ஒரு கார் ஓட்டியாகவே காண்பித்துக் கொண்டு, ஐயா நான் இதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன் இறங்கி போனார் என்கின்ற செய்தியை சொல்லுகிறார். நண்பன் ஒருவன் தான் நமக்காக அவமானங்களை தாங்கக்கூடிய, நான் நம்பக்கூடிய ஒரே ஒரு பர்சன் தான் அது நண்பன்.
இப்போ நம்மில் சில பேருக்கு நண்பர்களோடு பிரச்சனை வருங்க. நான் இப்போ இதை சொல்லிட்டு இருக்கிற போது சில பேருடைய மனசுக்குள்ள ஓடும், அப்படிதான் இருந்தோம் ஒரு காலம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த காலம் திரும்பி வராது அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்வதற்காகத்தான் நீங்க வந்திருக்கிறேன். நட்புக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. நட்புக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. நேரமே கொடுக்க முடியாத வாழ்க்கையை தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நட்பு என்பது அன்றாடம் பேசிக்கொண்டிருக்கிற நட்பு பள்ளி பருவத்தில் இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? அப்போ ஸ்கூல்லலாம் நாங்க கிளாஸ்ல பக்கத்தில் இருக்கிற பிள்ளையோட பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்? ஏன்னா கடவுள் என்னை பேசுவதற்காக படைத்திருக்கிறார். அப்போ எனக்கு ஒரு பயம், மைக்கு மேடையெல்லாம் கொடுக்கல. நான் யார்கிட்ட பேசுவேன்? பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட தான் பேசுவேன். வாய் ஓயாம பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். எவ்வளவு பேசினாலும் பேசுவதற்கு ஏதோ மிச்சம் இருக்கிற பருவம் தான் பள்ளிக்கூட நட்பு. கிளாஸ்ல எல்லாம் பேசும். அதில் சில டீச்சர்ஸ் எழுப்பி விடும், எந்திரி எந்திரி எந்திரி. உடனே இந்த பிள்ளை என்ன செய்யும்? இங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். மிஸ் எழுந்து கெட்டப் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? முன்னாடி இருக்கிற பிள்ளையோட தலையோடு சேர்த்து நம்ம தலையை வச்சுக்கிட்டு, உடனே சில மிஸ் அப்பவும் விடாது, எந்திரி ஒன்னத்தான் எந்திரி. உடனே மிஸ் நான் மட்டும் பேசல மிஸ், இவனும் பேசினா மிஸ். ஒரு நல்ல எண்ணம், 2 பேர் எந்திரிச்சு இல்லைங்கடா, 2 பெஞ்சு மேலே ஏறி அப்பவும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பள்ளி முடிஞ்சு கேட்டை பிடிச்சிக்கிட்டே அது பெண்கள் தான் நிறைய செய்வாங்க. தோழியோடு போய் அந்த பிள்ளையோட வீடு வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த வீட்டு கேட்டை பிடிச்சிக்கிட்டே நின்று ஃப்ரெண்டோட 1/2 மணி நேரம் பேசுவாங்க. இந்த கால பிள்ளைகள் என்ன செய்யணும்? இவ்வளவு செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் பேகை கீழே வச்சுட்டு ஃபோன் எடுத்து திரும்ப அதே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணும். எவ்வளவு பேசிய பிறகும் பேசுவதற்கு ஏதோ மிச்சம் இருப்பதாக உணர்கிற பருவம் தான் பள்ளிக்கூட அல்லது கல்லூரி நட்பு. ஆனால் கல்லூரி முடிஞ்சாச்சு, வேலைக்கு வந்தாச்சு, வேலையினுடைய அந்த அலைக்கழிப்புகள் இல்லை குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக ஓடு 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 ஓடுன்னு ஓட வேண்டி இருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம செய்கிற போது சில சமயம் நட்புகளை இழந்துடுறோமோ, நம்ம நட்பு இழந்து விடுகின்றோமோ. நட்பு இழப்பது என்பது ஒரு நண்பனின் மரணத்தை விட நட்பின் மரணம் கொடூரமானது என்பதை தயவு செய்து மறந்து விடாது. ஒரு நண்பரின் மரணத்தை கூட நாம் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் நட்பினுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப அதற்கான நேரத்தை கொடுக்க வேண்டும். நட்பு என்பதை இது மட்டும் எனக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்றவங்களுக்காக இதை நான் சொல்றேன். என்னோட கல்லூரியில படித்த ஒரு மாணவர், ஒரு நண்பர், அவர் இன்ஜினியரிங் காலேஜில் என்னோட படித்தவர், ஜெய் அவரோட பேர். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி, அது கொரோனாவுக்கு முன்னாடி, ஜெய் எனக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தார். பாரதி, ஐ எம் ரைட்டிங் திஸ் இமெயில் ஃப்ரம் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அவர் அமெரிக்காவில் இருக்கார், அவர் அங்கே தான் வேலை செய்கிறார். இங்கே வந்தது எனக்கு தெரியாது, வந்துட்டு போகிறப்போ எனக்கு இமெயில் அனுப்புகிறார். நான் விமான நிலையத்திலிருந்து உனக்கு இந்த இமெயிலை அனுப்புகிறேன், உனக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அம்மாவை கொண்டு போய் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தில் நான் சேர்த்துட்டு இப்போ தான் அமெரிக்காவுக்கு நான் கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இமெயிலில். எனக்கு தெரியும் அவங்க குடும்பத்தை பற்றி. இவருடைய அக்கா, இவர் அமெரிக்காவில் இருக்கார், இவர் அக்கா ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அப்பா அம்மா 2 பேரும் சென்னையில் இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தாங்க. ஒரு நாள் அப்பாவினுடைய காலம் முடிந்து விட்டது. இந்த அம்மாவை தனியாக விட முடியல, நம்ம தனியாக இருந்து பழக்கம் இல்லை. அப்போ யார் கூட்டிகிட்டு போகிறதுன்ற பிரச்சனையில் கடைசியில் முடிவெடுத்து முதியோர்கள் இல்லத்தில் அந்த அம்மாவை சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு தான் இவர் எனக்கு இந்த இமெயில் அனுப்புகிறாரு. உனக்கு ஒன்று தெரியுமா பாரதி, நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்போ நானும் எங்கள் அக்காவும் பயங்கரமாக சண்டை போடுவோம். எதுக்குன்னா அம்மா பக்கத்தில் யார் படுத்துக்கிறதுன்னு சண்டை போடும். அந்த மாதிரி சண்டை வரும்ல நமக்கு. எங்கள் அம்மா பக்கத்தில் நான் தான் படுத்துப்பேன், அடித்தடி நடக்கும்ல. நானும் எங்கள் அக்காவும் சண்டை போடுவோம், அம்மா பக்கத்தில் யார் படுப்பதுன்னு. இப்பவும் நானும் எங்கள் அக்காவும் சண்டை போடுறோம், அம்மாவை யார் வைத்துக் கொள்வதுன்னு நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஏன் நீ வச்சுக்க முடியாதா? அமெரிக்காவில் உன்னோட வீட்டுக்காரம்மா வேலைக்கு போகல, அங்கே வச்சுக்க. சேர்க்க மாட்டான், புரிஞ்சுக்கோ. நீ அக்கா நீ வச்சுக்கோ அக்கா, நீ ஆஸ்திரேலியாவில் தானே இருக்கா, நான் எப்படி வச்சுக்கிறது? எங்கள் மாமியாரே ஏற்கனவே உட்காந்துருக்கா, அதையும் எப்படி கலப்புறதுன்னு தெரியல, நான் அம்மாவையும் சேர்த்து எப்படி? இப்படி பயங்கரமாக போருக்கு பிறகு வேறு வழி இல்லாமல்
அந்த அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டு இந்த இமெயிலை எழுதுறாரு. இமெயிலை எழுதும்போதே அவர் சொல்றாரு, அவர் ஒரு டாக்ஸி பிடிச்சு ஏர்போர்ட்டுக்கு வந்தாராம். அப்படிதானே செய்வாங்க, ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சு ஏர்போர்ட்டுக்கு வந்தாராம். அப்போ அந்த டாக்ஸி ஓட்டுற ஆள் ஒரு படு சந்தோஷமா ஓட்டிட்டு வந்திருக்காரு. இவருக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம். இவர் அந்த டாக்ஸி டிரைவரை கேட்டிருக்காரு, ப்ரோ அப்படித்தானே சொல்றாங்க இப்போ எல்லாரும், ப்ரோ என்னங்க ப்ரோவே தெரியாம இருக்கீங்க, ப்ரோ இவர் யாரு, என் ஃப்ரெண்ட், அவர் டாக்ஸி டிரைவருக்கு, ப்ரோ உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த டாக்ஸி ஏன் என் அம்மா என்கிட்ட எங்கள் வீட்டில் தான் இருக்கு, எல்லா டிவி சீரியலையும் பார்த்துக்கிட்டு கம்முன்னு வீட்டில் உட்காந்துருக்கு. அப்போ ஜெய் எனக்கு எழுதுறாரு, என்னுடைய இடத்தை அந்த டாக்ஸி டிரைவரின் இடத்தோடு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் உண்மையிலேயே விரும்பினேன் என்று எழுதுகிறேன். அப்புறம் எல்லாம் எழுதிட்டு வேற வழி இல்லை பாரதி, நான் என்ன செய்வேன், விட்டுட்டேன் அம்மாவை. நீ அந்த சைடை தான் போனேன்னா உனக்கு டைம் இருந்தா எங்கள் அம்மாவை போய் நீ கொஞ்சம் பாருன்னு சொன்னார். அவர் எழுதிய ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம அப்பா அம்மாவை பார்க்கவே நமக்கு பல நேரம் டைம் இல்லை. ஃப்ரெண்டோட அப்பா அம்மா அந்த வழியாக போனப்போ ஒரு நாள் டக்குன்னு ஞாபகம் வந்து, ஐயோ இங்கே தானே இருக்காங்கன்னு நான் போனேன். எனக்கு ஆனால் கொஞ்சம் பயம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவரோட அம்மா வந்து ரொம்ப இமோஷனல் டைப்பு, சும்மாவே அழுதுரும். இப்போ இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே என் பசங்கன்னு ரொம்ப அழுதா நான் என்னங்க செய்வேன்? நம்மால மாற்றக்கூடிய சூழலே இல்லை இல்லையா? என்ன செய்வதுன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம். போலாமா வேணாமா, சரி போயிடலான்னு போயிட்டு அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சு பார்த்தா நான் நினைச்ச அளவு அவங்க வருத்தமா இல்லை, ஓரளவு நல்லா தான் இருந்தாங்க. நான் நினைச்ச குறுகி போய் இழைச்சி போய் ரொம்ப முடியாம அழுதுட்டு நல்லா தான் இருந்தாங்க. நான் போய் அம்மா எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கேன், நீ இரு, நீ வந்தா காட்டணும் என் ஃப்ரெண்டுக்குன்னு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வச்சிருக்கேன், என் பையனோட தான் படித்தா பாரதி, என்னைக்கா வருவான்னு சொல்லியிருக்கேன், இரு போயிடாத, என் ஃப்ரெண்டை கூட்டிடு. ஃப்ரெண்டை பார்த்தா அது அதை விட பாட்டி, அந்த பாட்டி அங்கேருந்து வருது, 2 பாட்டி என்கிட்ட சொல்லுது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வெண்டைக்காய் செடி போட்டிருக்கோம், அதை பார்க்கவான்னு கூட்டிகிட்டு போகிறது. எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சுங்க. உறவுகள் கைவிட்ட பிறகு கூட புதியதாக நட்பு கிடைக்கும் என்றால் நட்பை விட பெரியது இந்த உலகத்தில் எது இருக்கிறது? உறவுகள் கூட கைவிடலாம், அந்த நேரத்தில் கூட புதிதாக ஒரு நட்பை. ஆனா நான் இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்றேன், நான் சொல்லுகிற நட்பு நீங்கள் முகத்தோடு முகம் பார்த்து உட்கார்ந்து பேசி பழகி எடுத்துக்கொள்கிற நட்பு. இந்த முகநூல் நட்பை நான் சொல்லவே இல்லை. இப்ப உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க? முன்வரிசையில் இல்லை, எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க உங்களுக்கு? 10 ஃப்ரெண்டு, 20, சில பேர் 40. ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். எனக்கு 30 ஃப்ரெண்ட் இருக்கா. இளைஞர்கள்ட்ட கேட்டு பாருங்க, உனக்கு எவ்வளவு ஃப்ரெண்டு? ஒன்லி 30. உனக்கு 30 ஃப்ரெண்டு தானே? எனக்கு 300 ஃப்ரெண்டு. இன்னொரு பையன் சொல்ல, ஐயா அவனுக்கு 300 ஃப்ரெண்டு தான், எனக்கு 1200 ஃப்ரெண்ட். எப்படிடா வாழ்க்கையில் 1200 பேரை தேடி பிடிச்ச ஃப்ரெண்ட்? 1200 பேர்ல ஒருத்தரை கூட அவன் இது மட்டும் பார்த்ததில்லை, எல்லாம் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. இவன் ஒரு பதிவு போட்டா உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர், உடனே ஒரு எமோஜி போட்டுருவான், ஒரு ஹார்ட், ஒரு பூ, எல்லாம் டீலிங். நம்பிடாதீங்க. நீ பதிவு போட்டா நான் லைக் போடுவேன், நான் பதிவு போட்டா நீ லைக் போடணும், எல்லாம் டீல் தான். இதெல்லாம் வந்து ஒரு ஜாலிக்கு தவிர இதெல்லாம் நட்பு கிடையாது. இதெல்லாம் இடுக்கண் களைகிற நட்பே கிடையாது. இது ஒரு கம்பேனியன், அவ்வளவுதான். நட்பு என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்கள் போய் பேசாவிட்டாலும் கூட உங்கள் மனது என்ன நினைக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதுதான் ஒரு தோழியின் அல்லது ஒரு தோழனுடைய இதயமாக இருக்க முடியும். நீங்க தினம் பேச முடியாது. பெண்களுக்கு டைமே கிடையாது. சின்ன பிள்ளைய வச்சிருக்காங்க வீட்டுல. ஆண்களுக்கு அதே மாதிரி ஓடிட்டே இருக்கும். எங்க டைம் இருக்கு நமக்கு? 10 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட என் ஃப்ரெண்டு எப்படி நினைப்பான்னு உங்களுடைய இதயம் சொல்லும் என்றால் அதுதான் உண்மையான நட்பு.